Say start. நாங்கள் வேகமாக ஒரு பீடிகை ஒன்று நாங்கள் பார்ப்போம். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 6 வெவ்வேறு சூறாக்களில் 16 தடவைகளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதில் இந்த சூறாக்கள் சூரா பக்ரா, சூரா நாம், சூரா அல் அன்பியா, சூரா நம்ல், சூரத்து சபா, அடுத்தது சப, சூரத்து சாத், இந்த சூறாக்களில் சொல்ல. அதில் கூடுதலாக சூரத்து நம்லில் கூடுதலான வசனங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிறந்த இடம் சம்பந்தமாக அது பலஸ்தீனுங்கிறது உறுதியான தகவல். ஆனால் பலஸ்தீனில் காசாவா அல்லது குதுஸ் பிரதேசமா என்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. பலஸ்தீனில் காசா பிரதேசத்தில் பிறந்தார் என்கிறதுக்கு ஓரளவுக்கு ஆதாரம் கூடுதலாக இருக்கிறது. சுலைமான் நபி மற்றும் இமாம் ஷாஃபி ஆகியோர் காசாவில் பிறந்ததே அந்த நகரின் மிகுந்த பெருமைக்கு போதுமானது என்று அபுல் யமன் அல் உலைமி என்கின்ற ஒரு அறிஞர் அவர் நூலில் குறிப்பிடுறார். ஆனால் அவருடைய பிறந்த வருடம் சம்பந்தமாக தெளிவான அறிவிப்புகள் இல்லை. எப்போ பிறந்தாருங்கிற சம்பந்தமாக தெளிவான அறிவிப்பு இல்லை. ஆனால் ஒரு 52 வருட காலம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சில அறிவிப்புகள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று பார்த்தோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை. அப்போ அந்த வகையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசராகவும் ஒரு நபியாகவும் இருந்தார். அது மாதிரி அவருக்கு பிறந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அரசனாகவும் நபியாகவும் இருந்தார். அதை குர்ஆன் சொல்லுது. சூரத்து நம்ல் 16வது வசனத்தில், وَوَرِثَ سُلَيْمَانُ دَاوُودَ وَقَالَ يَا أَيُّهَا النَّاسُ عُلِّمْنَا مَنطِقَ الطَّيْرِ وَأُوتِينَا مِنْ كُلِّ شَيْءٍ إِنْ هَذَا لَهُوَ الْفَضْلُ الْمُبِينُ. ரைட். அடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான மனைவிமார்கள் அவருக்கு இருந்ததாக வருது. ஹதீஸில், புகாரியில் வர இந்த ஹதீஸில் பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்றிரவு நான் 90 மனைவியர்களிடம் செல்வேன். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பாதையில் போராடும் வீரனை பெற்றெடுப்பார்கள். அப்போது அவருடைய தோழர், அதாவது மலக் அவரிடம் வந்து, இன்ஷா அல்லாஹ் நாடினாள் என்று சொல்லுங்கள் என்று கூறினார். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்ல மறந்து விட்டார். அவர் அனைவரிடமும் சென்றார். ஆனால் ஒரு மனைவியை தவிர மற்றவர்கள் எவரும் கர்ப்பமாகவில்லை. அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் அது பாதி உடல் மட்டுமான ஒரு மனிதனாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக
சுலைமான் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அனைவரும் முழு வீரர்களாக பிறந்திருப்பார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவிமார்கள். இந்த ஹதீஸ்ல 92 வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, புகாரில வர ஹதீஸ் தான், 100 மனைவிமார்களிடத்துல நான் ஒரே இரவில் சென்று வருவேன். அப்ப மொத்தமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 மனைவிமார்கள் அல்லது 900 மனைவிமார்கள் அப்படி இருந்ததாக வரலாறுகளை நாங்கள் பார்க்கோம். அதை உண்மைப்படுத்தவும் இயலாது, பொய்ப்படுத்தவும் இயலாது. ஏனென்றால் அது இஸ்ராயலியத்துல வார ஒரு விஷயம். ரைட். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தைரியம், ஞானம் மற்றும் சிறந்த நிர்வாகத்திறன், மக்களது பிரச்சனைகளை துல்லியமாக தீர்ப்பதில் வல்லமை பெற்றிருந்த ஒரு பண்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பழக்கம், எப்போதும் அல்லாஹ்வின் அருளை நினைவு கூறும் இதயம் கொண்டிருந்தார். நாங்கள் அந்த வரலாறுகளை பார்க்கறது இருக்க உதாரணங்கள் பார்க்கலாம். அடுத்தது, நல்லொழுக்கம் மற்றும் பயபக்தி, தூய்மையான வாழ்க்கை முறையை பின்பற்றினார். ஆழமான புரிதல் சக்தி, தனது ராஜ்ஜியத்தை சிறப்பாக நிர்வகித்து உயர்த்திய திறமை அவருக்கு இருந்துச்சு. நீதி மற்றும் நேர்மை, ஆட்சியில் நியாயத்தையும் நம்பகத்தன்மையும் கடைபிடித்தார். பொறுமை, எதிர்ப்புகளை சந்திக்கும் போது அல்லது தவறுகளை தீர்ப்பதில் மெத்தனமான போக்க கடைபிடிக்கக்கூடியவராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, உங்களுக்கு தெரியும், யாருக்குமே கொடுக்காத அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதுல காற்றை கட்டுப்படுத்துற, காற்றை வசப்படுத்துற சக்தியை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான். அந்த காற்றுக்கு ஆர்டர் போட்டு அந்த காற்றின் மூலமாக மேகங்களை நகர்த்தக்கூடிய சக்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது மாதிரி ஜின்களை கட்டுப்படுத்துற சக்தியையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அது மாதிரி செம்பு உருக்கை பாய்ச்சிறது, அந்த சக்தியும் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. அடுத்தது, விலங்குகள் மற்றும் பறவைகளின் மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா, அந்த அபாரமான திறமையையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இப்படி ஒரு வித்தியாசமான திறமைகள். அதனாலதான் நாங்க சொன்னோம் அந்த ஹதீஸ்ல, சுலைமான் அல்லாஹ் தஆலா 2 மனிதர்களுக்கு, 4 பேர்களுக்கு முழு உலகத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அதுல 2 பேர் மூமின்கள், 2 பேர் காபிர்கள். அந்த 2 பேர்ல ஒரு ஆள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மற்றவர் துல்கர்னைன். ரைட். அப்ப அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப நாங்க பார்ப்போம், சூரத்து நம்லில் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு கதையை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான ஒரு கதையை ஆரம்பிச்சு சொல்றார். எப்படி என்றால், அது இங்கிருந்து பாருங்க. வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸாஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 17வது வசனம். வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸாஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு படையை சேர்த்து கொடுத்தான். அதுல ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் எல்லாம் இருந்துச்சு. ஃபஹும் யூஸாஊன், அந்தந்த டீமுக்கும் அவங்க முன்னிலை வகிச்சு அதை கூட்டிட்டு போகக்கூடிய ஆட்களாக இருந்தார்கள். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு உத்ஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். அப்ப அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படை, இதெல்லாம் அவருடைய படை, ஜின்கள், மனிதர்கள், அது மாதிரி பறவைகள், ஒவ்வொன்றிலையும் லட்சக்கணக்கில் அணிவகுத்து வருவாங்களாம். அவர் பின்னால அணிவகுத்து வருவாங்க. அப்ப ஒரு மீட்டிங் நடக்கக்குள்ள சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருந்தால், இஞ்சால பறவைகள், இஞ்சால விலங்குகள், இஞ்சால ஜின்கள், இஞ்சால மனிதர்கள், இப்படி ஒரு பெரிய லட்சக்கணக்கில் இருப்பாங்களாம். சில இஸ்ராயலியத்தான கதைகள்லாம் வருது, கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இருப்பாங்க. அவரோட படையில 6 லட்சம் பேர் இருந்து அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி ஒரு மீட்டிங்குக்கு வார நேரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையும் வார நேரம் எறும்புகள் அவங்களோட கூட்டு கிட்ட எறும்புகள் நின்றுட்டு இருந்துச்சு. அப்ப அந்த எறும்புகள்ல ஒரு எறும்பு
மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுது எப்படி என்றால், காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்புகளே, நீங்க எல்லாரும் உள்ளுக்கு போங்கோ, உங்களோட கூடுகளுக்குள்ள நீங்க போங்கோ. ஏனென்றால் சுலைமானும் அவருடைய படையும் வாராங்க, பெரும் படை உண்டு வருது. அப்ப அவங்கள அறியாமலுக்கே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்க. எனவே நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி சொன்ன அந்த கதையை அல்லாஹ் தஆலா இங்க சொல்றார். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது விளங்கிச்சு, அவருக்கு தானே விளங்கும் அந்த பாஷை. அப்ப விளங்கினோடனே فَتَبَسَّمَ ضَاحِكًا مِنْ قَوْلِهَا وَقَالَ رَبِّ أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتَكَ الَّتِي أَنْعَمْتَ عَلَيَّ وَعَلَى وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ وَأَدْخِلْنِي بِرَحْمَتِكَ فِي عِبَادِكَ الصَّالِحِينَ. அப்ப அதை கேட்டோன்னே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சிட்டு புன்முறுவல் பூத்துட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்கார், யா அல்லாஹ், நீ எனக்கு செஞ்சிருக்கின்ற இந்த அருளுக்காக எனக்கு நன்றி செலுத்துவதற்குரிய வாய்ப்பை தா என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, இதுல அந்த எறும்புக்கு இருக்கிற அந்த அந்த சமூகத்துடனான உணர்வு, சமூக உணர்வு இந்த இடத்துல புலப்படுது இல்லையா? அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்தால் தெரியாமலுக்கு காலால் ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்க. ஏனென்றால் சில கதைகள்ல வருது எப்படி என்றால், அந்த காலத்துல எறும்பு அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், வேற இடங்கள் ஒரு இடத்துலயும் இருக்காது. அந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த எறும்பு இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த இந்த சொல்லப்பட்ட வாதின் நம்ல் என்ற அந்த எறும்புகள் இருக்கிற ஏரியா இல்லை. அப்ப அந்த ஏரியாவில் வரக்குள்ள தெரியாமலுக்கு ஏறி மிதிச்சிடுவாங்க. அப்ப எறும்பு கூட்டம் அழிஞ்சிரும் என்று ஒரு நம்ல், ஒரு எறும்பு தான் இவங்களை கண்டது. கண்ட உடனேயோ ரைட், ஒரு ஆபத்தொன்று நடக்க போகுது என்ற சமூகத்திற்கு, எனவே அந்த சமூகத்தை நான் பாதுகாக்கணும் என்று உடனடியாக அந்த மெசேஜ் என்ன செய்து அனுப்புது. அப்ப எறும்பு தண்ட சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக, அல்லது எறும்புக்கு இருக்கிற அந்த சமூக உணர்வு அல்லாஹ் தஆலா இங்க சொல்றாரு. அது மாதிரி எங்கள்கிட்டையும் பெறும். எங்கள்கிட்டையும் எப்படியான ஒரு சமூக உணர்வு எங்களுக்கு இருக்கும். எங்களுடைய சமூகத்திற்காக அல்லது எங்களுடைய சமூகத்துல வாழ்ற மனிதர்களுக்காக ஏதும் ஆபத்துக்கள் வருமாக இருந்தால், அல்லது அந்த சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கான உழைப்பு, முயற்சி, அல்லது குறைந்தபட்சம் அந்த உணர்வு கட்டாயம் எங்களுக்கு வரணும். நாங்க மட்டும் தான் தண்ட பாடும் என்று வாழ்றது உண்மையான மூமின் அல்ல. ரைட், ஹதீஸுக்கு தானே, மல்லம் யஹ்தம பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்னா. யாரு முஸ்லிம்களுடைய விவகாரங்களிலே கவனம் செலுத்தவில்லையோ, அக்கறை காட்டவில்லையோ, அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அந்த வகையில அந்த அந்த சமூக உணர்வை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த இடத்துல படம் பிடிச்சி காட்டுறான், எறும்பினுடைய அந்த கதையை சொல்லி. ரைட், அது பிறகு அடுத்த வசனத்தை பாருங்க, 20வது வசனம். فَتَفَقَّدَ الطَّيْرُ فَقَالَ مَا لِي أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ لَأُعَذِّبَنَّهُ عَذَابًا شَدِيدًا أَوْ لَأَذْبَحَنَّهُ أَوْ لِيَأْتِيَنِّي بِسُلْطَانٍ مُبِينٍ. இப்ப மீட்டிங் அந்த அவர் படையோட மீட்டிங் ஆரம்பமாகிற சந்தர்ப்பத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இப்ப எல்லாரையும் பார்க்கிறார். அவர் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முந்தி எல்லாரையும் பார்ப்பார். ஜின்களை பார்ப்பார், எல்லாரும் வந்திருக்காங்க. பறவைகளை பார்ப்பார், எல்லாரும் வந்திருக்காங்க. மனிதர்களை பார்ப்பார், எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்ப்பார். அப்ப பார்த்த உடனே அந்த ஹுதுஹுதுன்னு சொல்லி ஒரு பறவை, ஒரு சின்ன ஒரு பறவை. அது மட்டும் இல்லையே, அவருடைய படையில டீம்ல இருக்கிறார்கள் பல வகையான பறவைகள் இருக்கு. ஆனா ஹுதுஹுது மிச்ச சின்ன அந்த சொண்டு நீண்ட ஒரு சின்ன ஒரு பறவை ஒன்றுதான் அந்த ஹுதுஹுதுங்கிறது. அதை காணல். அப்பதான் கேட்கிறார், மாலி அரா அல் ஹுதுஹுத், எங்க ஹுதுஹுத காணலையே, ஆளுங்க இன்னைக்கு அப்சென்டா, எங்க போயிட்டா சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு என்னென்றால், அம்கான மினல் காயிபீன். அப்ப ஆள் இன்னைக்கு அப்சென்ட் போல, ஆள் வரலையாக்கும். لأعذبنه عذابا شديدا أو لأذبحنه أو ليأتيني بسلطان مبين. அப்ப ஹுதுஹுதுக்கு இன்றைக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அவரை கடுமையாக தண்டிப்பேன், இல்லாட்டி ஆளை அறுத்து போட்டுருவேன். ரைட், அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும் என்றால் தெளிவான ஆதாரம் கொண்டவனும் ஏன் அப்சென்ட் ஆனான்னு பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி,
அவ்வளோ எல்லாரும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முந்தி கன்ஃபார்ம் பண்றேன் எல்லாரும் வந்துட்டாங்களா சொல்லி ஒவ்வொரு டீமையும் பறவைகளை கன்ஃபார்ம் பண்ணி, ஜின்களை கன்ஃபார்ம் பண்ணி, மனிதர்களை கன்ஃபார்ம் பண்ணி 6 மாட்டல் 6 சின்னொரு ஆள் ஹுதுஹுது வந்து ஒரு சின்ன ஒரு பறவை கண்ணுக்கு அது விளங்குது. ஹுதுஹுத் மிஸ் ஆகினது விளங்குது. அதான் அந்த லீடர்ஷிப், எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போற அந்த அந்த பண்பு உண்மையான லீடர்ஸ்ட இருக்கணும்ங்கிறது எங்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த தஃபக்கத என்ன தஃபக்கத தேடி போறது, ஒன்றை தேடி போறது. ரைட். உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்துல பாதையில உலாவாறது, அந்த சமூகத்தில் என்ன நடக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத அவதானிக்கிறதுக்கு தான் அதுக்கு சொல்ற வசனம் வந்து தஃபக்குத். அப்ப இவரும் கவனமாக அவதானிச்சு பார்த்தார், அதுல மிஸ் ஆகுது ஹுதுஹுத். எனவே ஹுதுஹுதை தேடி அப்பையும் பாருங்க, அந்த தண்டனையை சொல்லிட்டும் அதுக்கு ஒரு விதிவிலக்கும் சொல்றார். நியாயமான காரணம் இருந்தானே செய்யலாம், அவர் ஆதாரத்தை முன் வச்சு தப்பிச்சு கொள்ளலாம் சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவடத்துல சொல்றார். அப்ப அந்த லீடர் அந்த குவாலிட்டியை அவடத்தை காட்டுது. فمكث غير بعيد فقال أحطت بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين. அப்ப அவர் சொல்லி கொஞ்ச நேரத்தால ஹுதுஹுத் வந்துச்சு. வந்தோடனே எங்க போனீங்க, ஏன் லேட் சொல்லி கேட்டோன்னையும் ஹுதுஹுதும் கொஞ்சம் கவனமான ஒரு பறவை. ரைட். அது எப்படி ஃபெஸ்ட்டுக்கு ஒரு இதோட கதையை போடுது என்றால், நான் உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை கொண்டாந்தி. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் பறவைகளுடைய மொழி தெரியும், காற்றோட பேசுவார், மேகங்களோட பேசுவார், எல்லாத்தோடையும் பேசுவார், ஃபுல் நாலேஜ். ரைட். அவர் அடிக்க யாரும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஹுதுஹுது இப்ப அது தப்பையும் வேணும், அதே நேரம் மறைவான அறிவு உங்களுக்கு இல்லைங்கிற மெசேஜையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லணும். ரைட். அப்ப அது என்ன சொல்லுது என்றால், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன், ஆனா அந்த செய்தி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒரு புதிய மெசேஜ் ஒன்று உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்றால், சப தேசத்தில இருந்து ஒரு உண்மையான, அது பொய் இல்லை, நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி உண்மையான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்லுது. என்ன செய்தி என்றால், இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிக்குஹும் வ ஊத்தியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். என்ன செய்தி என்று சொல்லி சொன்னால், நான் சபா தேசத்துக்கு போனேன். சபா எங்க இருக்கு? யெமன்ல. ரைட். இவர் எங்க இருந்தார்? பலஸ்தீன்ல. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்னு சொல்லாங்க தூரம், அல்லாஹ்வாலம். அப்ப மிச்சம் தூரம் இடத்துக்கு அது போய் வந்தி. அப்ப சபா தேசத்துக்கு நான் பறந்து போற நேரம் அங்க ஒரு பெண் அந்த பிரதேசத்தை ஆண்டுகிட்டு, அந்த பிரதேசத்தினுடைய ஆட்சி ஒரு பெண்ணுடைய ஆட்சி அங்க நடக்குது. அவருக்கு பெரிய ஒரு படம் எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டு, ஒரு பவர்ஃபுல்லான ஆட்சி உண்டு, அவர் செய்யறான். அவ கண்டு ஒரு தனியான சிம்மாசனம் எல்லாம் இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி அவர். ஆனால் வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். ஆனாலும் அவவும் அவருடைய சமூகமும் அல்லாஹ்வை வணங்காம சூரியனை வணங்கிட்டு இருக்கான். நான் அதை கண்டேன். وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ فَصَدَّهُمْ عَنِ السَّبِيلِ فَهُمْ لَا يَهْتَدُونَ. எனவே ஷைத்தான் அவங்க செய்யற செயல்களை ஷைத்தான் அவங்களுக்கு கவர்ச்சியாக காட்டி நேரான பாதையை விட்டும் தடுத்திருக்கிறான். அதனால அவங்களுக்கு நேர்வழிக்கு வாரது கஷ்டம். அந்த அளவுக்கு அவன் அவங்க இருக்கிற அந்த வழியை கவர்ச்சியாக காட்டியிருக்கான் சொல்லி இது சொல்லுது. ஹுதுஹுது பறவை சொல்லுது. சொல்லிட்டு ஒரு விளக்கம் எல்லாம் சொல்லுது. அலா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹப்அ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ யஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன். அவங்க அல்லாஹ்வை வணங்க கூடாதா? அல்லாஹ் தஆலா தானே வானங்கள் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். அதே நேரம் வானங்கள் பூமியில மறைஞ்சிருக்கக்கூடியவற்றை வெளிப்படுத்துறவன் எல்லாம் அதை சொல்லிட்டு இப்படி ஒரு பாவம் ஒன்று நடக்குது, அந்த பாவமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லத்துக்கு வந்தேன்
இப்படி இந்த பாவம் நடக்கக்கூடாதே, அவங்க அல்லாஹ்தானே சுஜூது செய்யணும், அவன் தானே இந்த உலகத்தை படைக்கிறவன், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் சொல்லி பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துச்சு. அப்ப காலச நந்துரு அசதக்த அம் குந்த மினல் காதிபீன். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், பாப்போம் நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி நாங்க பார்ப்போம்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போறாரு. இப்ப பாருங்க இந்த இடத்துல அந்த ஹுதுஹுத் பெரிய ஒரு பாவம் ஒன்று நடக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அதனால அதை தாங்கிக் கொள்ளே இல்லாமல் போய் தாங்கிக் கொள்ள வந்து சொல்லுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒரு பெரும் பாவம் ஷிர்க் இந்த பூமியில நடக்குது, அதிகாரத்தில் உள்ளவர்களும் இந்த ஷிர்க் லைக்காங்க, அவங்க மக்களும் ஷிர்க் லைக்காங்க, ஷைத்தான் அவங்களுக்கு இந்த காட்சியை அலங்காரமாக இந்த விஷயத்தை அலங்காரப்படுத்தி காட்டி இருக்கிறார். ஆனா இது பெரும் பாவமே, அல்லாஹ்வுக்கு எப்படி இந்த இணைய இந்த மக்கள் வைப்பாங்க சொல்லி அந்த அந்த ஹுதுஹுத் அந்த பாவத்துக்கு எதிராக செயல்படுது. இந்த பாவத்தை உலகத்திலிருந்து இல்லாமல் காக்கணும், நன்மை அந்த இடத்துல கொண்டு வரணும்ங்கிறதுக்கான அந்த முயற்சியை ஹுதுஹுது செய்யுது. அப்ப ஹுதுஹுதுக்கே அந்த ஞானம் இருந்தால், ஒரு பறவைக்கே சமூகத்தில் காணப்படுகின்ற தீமைகள்ல இருந்து இந்த மக்களை பாதுகாக்கணும், இந்த தீமை மக்களாக போனது அல்ல, ஷைத்தான் அந்த மக்களை வழிகெடுத்திருக்கிறான், அந்த அளவுக்கு அந்த ஹுதுஹுத் இயங்கி சென்றால் நாங்க மாத்திரம் யோசிச்சு பாருங்க, எங்களை சுத்தி எவ்வளவு சமூக தீமைகள் நடக்குது, எங்களுக்கு பக்கத்துல நடக்குது, எங்களோட குடும்பத்துல நடக்குது, எங்களோட ஊர்ல நடக்குது, எங்களோட எல்லா இடத்தையும் நாங்க வாழ்ற சூழல்ல பாவங்கள் நடக்குது. குறைஞ்சபட்சம் இது ஒரு பாவம் நடக்குது, இதை தடுக்கணும் என்ற ஃபீலிங், அந்த உணர்வாவது எங்களுக்கு வந்திருக்கிறதா? நாங்க அதை தடுத்தது எப்படி போனாலும், அதுக்காக செயல்பட்டது எப்படி போனாலும், குறைஞ்சபட்சம் அந்த உணர்வு புதுவுதுக்கு வந்த அந்த உணர்வை தனி ஒரு பெரும் பாவம் நடக்கிறது என்ற அந்த உணர்வு அதாவது வந்திருக்கிறதாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக எங்களுக்கு இருக்கு. எனவே ஹுதுஹுதிட்ட நாங்க எடுக்க வேண்டிய முக்கியமான படிப்பு என்னென்றால், சமூக தீமைகளை காண்ற நேரம் அந்த தீமைகளை நாங்க வெறுக்கணும். குறைஞ்சபட்சம் நாங்க என்ன செய்வோம், தீமைகளை வெறுக்கணும். மன்றாமின் குமுன்கரன் பலியுகையிருஹு பியதி. நீங்க சமூகத்தில் ஒரு தீமையை கண்டால் அதை நீங்க உங்களோட கையால தடுங்க. பைல்லம் யஸ்தத்ய ஃபபிலிசானி, உங்களோட கையால தடுக்க இல்லாட்டி நீங்க உங்களுடைய நாவால தடுங்க. பைல்லம் யஸ்தத்ய ஃபபி கல்பி, கையால உங்களோட நாவாலையும் தடுக்க இயலாட்டி நீங்க என்ன செய்யுங்க, அந்த பாவத்தை வெறுத்து நீங்க ஒதுங்கிடுங்க. ஒலைஸ வராஅ ذلك حبة خردل من الإيمان, அந்த நிலையும் உங்கள்கிட்ட இல்லைன்றால் உங்களோட உள்ளத்துல கடுகளவேனும் ஈமான் இல்லை. நாங்க வாழ்ற சூழல் கிட்டத்தட்ட பாவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போற ஒரு சூழல்ல தான் வாழ்றோம். குறைஞ்சபட்சம் அதை வெறுக்கிற நிலையிலேயாவது இல்லாத ஒரு சூழலே அது ஆபத்து, அது ஈமானுக்குரிய பெரிய அச்சுறுத்தல். அந்த அச்சுறுத்தலை ஹுதூத் எங்களுக்கு படிச்சு தருது. ரைட். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாண்டா, ஹுதூத்ல அந்த செய்தி உண்மையா பொய்யான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த சப தேசத்து இளவரசி, அந்த இளவரசி அவட பேர் என்ன, அவட பேர் பல்கேஸ். பல்கேஸுக்கு ஒரு கடிதம் உண்டு எழுதி அனுப்புறார். இந்த கடிதத்தை கொண்டு போய் போட்டு ஓரமா நின்று பார், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார் சொல்லி கடிதத்தை எழுதி கொடுக்குறாரு. அப்ப கடிதத்தை எழுதி கொடுத்து இது கொண்டு போய் மெல்ல போட்டுட்டு பறவை சொண்டில் கொண்டு கடிதத்தை போட்டுட்டு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தா அவன் என்ன செய்யறான்டா, கடிதத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த அவட அமைச்சரவைய கூப்பிடுறான். அமைச்சரவை, அறிஞர் பெருமக்கள், அந்த அவங்களோட முக்கியஸ்தர்களை கூப்பிடுறான். காலத் ஐயுஹல் மலஉ இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம். வாய்ச்சி போட்டு பாருங்க, எனக்கு ஒரு கடிதம் உண்டு வந்திருக்கிறது, ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இன்னஹு மின் சுலைமான, அது சுலைமான்ங்கிற ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கிறது. இன்னஹு, அந்த கடிதம் எப்படி என்றா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலா அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். இவ்வளவுதான் கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய, நீங்க என்னை விட நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதுல பெரிய ஆளாக இருக்க வேண்டாம், ரைட், நீங்க பெருமை அடிக்க வேண்டாம், என்னிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லிம்களாக வந்து சேருங்க,
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்க என்னிடத்துல வந்து சேருங்க சொல்லி அந்த மெசேஜ் இருந்துச்சு. அப்ப قالت يا أيها الملأ أفتوني في أمري ما كنت قاطعة أمري حتى تشهدوا. அப்ப அந்த கடிதத்தை வாய்ச்சி காட்டி போட்டு சொன்னா, அவங்களோட அந்த கேபினெட்ல மினிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரும் இருக்கிற அந்த சபையில சொன்னா, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நான் என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க நேரடியாக கருத்து சொல்லாத வரைக்கும் நான் எந்த தீர்மானத்துக்கும் வரல. மா குந்து காத்தியாத்தன் அம்ரி, நான் ஒரு தீர்மானத்துக்கு நான் வரல, நீங்க முடிவு செல்லும் வரைக்கும் சொல்லி சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, காலு நஹ்னு உலு குவத்தின் வ உலு பஸின் ஷதீத், நாங்க தான் ஒரு பலமுள்ள சமூகமா இருக்கமே, எங்கள்கிட்டானே அதிகாரம் இருக்கிறது, பெரிய படைப்பலம் இருக்கு, ஆயுத பலம் இருக்கு, அப்ப நாங்க ஏன் பயப்படணும்? இலைக்க ஃபம்துரி மாதா தஅமுரின், எனவே நீங்க முடிவெடுங்க, என்ன செய்யறேன் நீங்க தான் முடிவெடுங்க, ஆனா நாங்க பலமான ஆட்கள், இந்த இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு முடிவெடுக்க தேவையில்லைன்னு சொல்லி. பாருங்க, பல்கீஸ் மிச்சம் நுணுக்கமான அறிவுள்ள ஒரு நுண்ணறிவுள்ள ஒரு பெண், ஒரு ஷாப் லேடி. அப்ப அவ சொல்றா, காலத் இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன் அஃப்ஸதூஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லத்தன் கதாலிக யஃபஅலூன். என்னடா, நாங்க சண்டைக்கு போனோம்டா, அரசர்கள் மன்னர்கள் படையெடுத்து வந்தா, எந்த ஒரு நாட்டுக்கும் படையெடுத்து போனா அங்க பெரிய குழப்பங்கள் ஏற்படும். ரைட், ஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லத்தன், அங்க வாழ்ற நல்ல மனிதர்கள், முக்கியமான மனிதர்கள், அவங்களோட எல்லாரையும் பலவீனமான ஆட்களாக அவங்க ஆக்கி போட்டுருவாங்க. இவங்களும் அதைத்தான் நம்மளுக்கு செய்வாங்க. அதனால நாங்க கொஞ்சம் கவனமா நுணுக்கமாக செயல்படணும்னு சொல்லி அவ சொன்னா, இன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியத்தின் ஃபனாதிரத்துன் பிமா யர்ஜஉல் முர்சிலூன். அப்ப நாங்க ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்புவோம், சுலைமானுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்பி, அந்த கிஃப்டை எடுத்துக்கிட்டு போனாக்கள் எப்படி கொண்டு வராங்க, அவங்க என்ன மெசேஜை கொண்டு வராங்கன்னு சொல்லி அந்த செய்வோம்னு சொல்லி அனுப்பினான். அப்ப கிஃப்டை கொடுத்து அனுப்பிட்டான். ஆனா அந்த கிஃப்டை கொடுத்தது ரெண்டு நோக்கம். ஒன்று, கிஃப்டை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி ஒரு அமைதி ஆறுதல் படுத்துறது உண்டு. ரெண்டாவது, போன ஆட்கள்லும் ஒற்றர்கள் இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆறு, அவர் பலம் என்ன பலவீனம் என்ன இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாரத்துக்குரிய ஒற்றர்களும் அதுல இருந்தாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மெசேஜ் விளங்கிட்டு இதுக்கு தான் வாராங்கன்னு சொல்லி என்ற செய்தி கிடைச்சிட்டு, அப்ப அவர் என்ன செஞ்சார் என்றால், அவங்கள வாரத்துக்கு முந்தி அவருடைய எல்லா படைகளையும் ஒன்று திரட்டு. அப்ப அவங்க வந்து சந்திக்க கூட பெரும் படையோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தோட அவங்க ஆக்கள் அவுட். ரைட். ரெண்டாவது, ஒரு பெரிய விருந்து ஒன்று அவங்களுக்கு போட்டார், பெரிய விருந்து. அவங்களுக்கு தங்க தட்டுக்களை தான் அந்த சாப்பாடு கொடுத்தார். அப்ப பந்தாக்களுக்கு வழங்கிட்டு நாம இவங்களோட என்ன செய்யலாம், முட்டி மோதையிலான்னு சொல்லி திருப்பி போய் அந்த செய்தியை சொல்லிட்டார். அப்ப அந்த கிஃப்ட், அதுக்கப்புறம் தான் கிஃப்டை கொண்டாந்தாங்க. கிஃப்டை கொண்டாந்தோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி கேட்டாங்க, ஃபலம்மா ஜாஅ சுலைமான கால துமித்தூனனி பிமாலின், அப்ப நீங்க எனக்கு பணம் தர வந்திருக்கீங்களா, பண உதவி செய்ய வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஃபமா ஆத்தானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆத்தாக்கும், எனக்கு இதை விட அல்லாஹ் தஆலா எனக்கு பன்மடங்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹதியாவை உங்களோட பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. ரைட். அனுப்பிட்டு போட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெசேஜ் அனுப்பினார், என்னென்றால், இர்ஜி இலைஹிம் ஃபலனஅத்தியன்னஹும் பிஜுனூதின் லா கிபல லஹும் பிஹா வலனுக்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லத்தன் வஹும் சாகிரூன். அவங்களோட செல்லுங்க, நாங்க ஒரு படையை எடுத்துட்டு வருவர். ரைட். பெரும் படை ஒன்றை எடுத்துக்கிட்டு, இதற்கு முன்பு எந்த இடத்திலையும் எடுக்கப்பட்டிராத ஒரு பெரும் படை ஒன்றை நான் எடுத்துக்கிட்டு வருவேன். வந்தால் அந்த அங்க வாழ்ற மக்களை இழிவுபடுத்தப்பட்ட நிலையில, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டுருவேன் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, அதுக்கு பிறகு பல்கீஸ் ஒரு முடிவுக்கு வந்தா, நாங்க போய் ஒரு பேச்சுவார்த்தை செய்வோம், இனி சண்டை பிடிக்கல முட்டையில, பாருங்க எவ்வளவு நுணுக்கமான நாலேஜ் உள்ள ஆள் சொல்லி பேச்சுவார்த்தை செய்வோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வாரத்துக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தார். அப்ப வார்த்தைகள்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்க அவர் மஷூரா உள்ள சொல்லப்பட்டு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவருக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், பரக்கொல் எங்களை பத்தி ஒரு பெரிய அபிப்பிராயத்தோட ரிட்டர்ன் போகணும். அப்ப சிலர் மஷூரா கொடுத்தாங்க, என்னன்னா அவட சிம்மாசனமே தனி, அதை நாம இங்க கொண்டாந்து வைப்போம். சரி, அப்ப 2000 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற சிம்மாசனத்தை எப்படி கொண்டு வர, யாரு கொண்டு வாரன்னு கேட்ட நேரம்,
அதுல இந்த ஜின் சொல்லிச்சு, நீங்க இந்த இடத்துல இருந்து எழும்பி உட்காரத்துக்கு இடையில நான் கொண்டு வரேன். அப்ப அதுல இருந்த ஒரு வேதத்துல அறிவுள்ள ஒரு ஆள் சொன்னார், உங்களோட கண்ணிமைக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன்னு சொல்லி எப்படியோ சிம்மாசனத்தை கொண்டு வந்து அதை மாற்றி அவட சிம்மாசனம் தான், ஆனா அதை கொஞ்சம் உருக்குலைச்சி அதை டிசைன் எல்லாம் மாற்றி கொண்டாந்து வச்சுட்டான். அதே நேரம் சொன்னார், கடல்ல ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டுங்கன்னு சொல்லி பெரிய மாளிகையை கட்டியாச்சு. பல்கீஸ் வந்தோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், இந்த சிம்மாசனம் உங்களோட சிம்மாசனம் போல இருக்கான்னு சொல்லி. பாவம் கடும் புத்திக்காரு தானே. பாவம் ஓம்னு சொல்லியும் இல்லை, இல்லைன்னு சொல்லியும் இல்லை, கன்னஹு ஹுவ, அது மாதிரி தான் விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அவருக்கு விளங்கிட்டு அவ வார்த்தைகளில் அவருடைய சிம்மாசனம் இங்க வந்துட்டு என்றது விளங்கி. அது பிறகு மாளிகைக்குள்ள சொன்னோடனே மாளிகைக்குள்ள போற நேரம், கடல்ல கட்டிக்கிற மாளிகை போற நேரம் அவ பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்கி தண்ணி நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப அவ என்ன செஞ்சாண்டா, அவட உடுப்பை இப்படி மன்னிக்கிட்டு தண்ணி படாமலுக்கு எடுத்து வைக்கிற நேரம் சுலைமான் சொன்னா, நீங்க அப்படி செய்ய தேவையில்லை, அது தண்ணி இல்லை, அது பனிங்கு கல்லால செய்யப்பட்ட மாளிகை, பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படி நடந்துக்கிற நேரம் பல்கீஸுக்கு விளங்கிட்டு, ரைட் நாம சரியான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து சேர்ந்திக்கோம். இவ்வளவு நாளும் நான் வழிகாட்டில் இருந்திருக்கிறேன். எனவே ஃபலம்மா ஜாஅத் கீல ஹாக்கதா அர்ஷிக்கி காலத் கஅன்னஹு ஹுவ ஊதீனா அல்-இல்ம மின் கப்லு வ குன்னா முஸ்லிமீன் வ ஸத்தஹா மா கானத் தஅபுது மின் தூனில்லாஹி இன்னஹா கானத் மின் கௌமில் காஃபிரீன் என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனம் வருது பாருங்க. அந்த மாளிகைக்குள்ள அவ போய் ரிட்டர்ன் வார நேரம் அவ சொன்ன, ரப்பி இன்னி ظلمت نفسي واسلمت مع سليمان لله رب العالمين. யா அல்லாஹ், நான் எனக்கு நானே இவ்வளவு காலம் அநியாயம் இழைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறேன், எனவே சுலைமானோடு நான் அல்லாவை ஈமான் கொள்கிறேன் சொல்லி அவ இஸ்லாத்துக்குள்ள வந்தா. பல்கீஸ் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு கட்ட வரலாறு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கி, நாங்க இந்த இடத்துலயே நாங்க நிப்பாட்டோம், எங்களோட டைம் சரி. அப்ப பாருங்க, இந்த சம்பவத்துல எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தார படிப்பினைகளை ஒவ்வொன்றாக நாங்க பார்த்துக்கிட்டு வந்தோம். கடைசியாக பல்கீஸுடைய அந்த சம்பாசனை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பல்கீஸுக்கும் இடைப்பட்ட அந்த சம்பாசனையில ஒரு பெண்ணாக இருந்தும் அந்த லீடர்ஷிப் எப்படி அவ கொடுத்தா, எவ்வளவு கவனமாக அவ இந்த விஷயங்களை கையாண்டா. முதலாவது கடிதம் போன உடனேயே அவ தனிய முடிவெடுக்காமலுக்கு மஷூரா செஞ்சு அவரோட சுற்றி இருந்த அவருடைய மன்னர்களோட அல்லது அந்த கேபினெட்ல வந்து அவ மஷூரா செய்யறா. நீங்க ஒரு கருத்தை சொல்லாமலுக்கு நான் முடிவெடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். ஆனா அவங்களோட கருத்து எப்படி இருந்துச்சு என்றால் அடிதடியத்தான் இருந்துச்சு, நாங்க படையெடுத்து போவோம்னு சொல்லி. ஆனா அவருக்கு விளங்கிச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த எழுத்துல விளங்கிச்சு அவரோட பவர் எப்படி இருக்கும் சொல்லி விளங்கி. அப்ப சொன்னா அப்படி இல்லை என்ற இதுக்கு முன்பு நடந்த அந்த வரலாறுகள்ல மன்னர்கள் படையெடுத்து போனால் அந்த நாடு உருப்பட்டது இல்லை. அப்ப அவருக்கு அந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருந்துச்சு, உலகத்துல நடந்த படையெடுப்புகள் ஹிஸ்டரியில் அதனால வந்த அழிவுகள் எல்லாம் அவருக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு. ரெண்டாவது. மூணாவது, ரைட், இதுக்கு நாங்களும் பல பிரயோகம் செய்யாமலுக்கு இதை பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்க என்ன செய்யணும், அணுகணும். அல்லது அதுக்கு முந்தி அந்த ஹதியா அன்பளிப்பொண்ணை கொடுத்து ஆளை கொஞ்சம் சமாளிச்சு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா, அதுவும் சரி வராத போதுதான் நான் என்ன செஞ்சேன், பேச்சுவார்த்தை மூலமாக இதை நாங்க சமாளிப்போம்னு சொல்லி பார்த்தோம். ரைட். அப்ப அப்படி ஒரு நுணுக்கமான அறிவுள்ள பெண்ணாக பல்கீஸ் அவர்களும் இருந்திருக்காங்க. எனவே பெண்களும் சமூகத்துல நாங்க மிக முக்கியமான ஒரு பகுதி பெண்கள், அவங்களுக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிகள் இருக்குது சமூகத்துல, அவங்கள்ட்டையும் நுணுக்கமான அறிவுகள் இருக்கிறது. அவங்களோட அந்த பங்களிப்பையும் சமூகத்துடைய வளர்ச்சிக்காக கட்டாயம் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற. சமூகத்துல அரைவாசி பேர் பொம்பளை. அப்ப அந்த அரைவாசை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி ஒரு சமூக மாற்றத்தை நாங்க கொண்டு வரலாம், கற்பனை கூட பண்ணிடலாம். குறைந்தபட்சம் சமூக ஆளுமைகள், இப்படியான ஆளுமைகள் மூலமாக சமூக மாற்றம் நடைபெறுவதற்குரிய முயற்சிகள் செய்யப்படணுங்கிறதெல்லாம் இந்த சூறாவில் இந்த சம்பவத்துல நாங்க படிக்கிற முக்கியமான பாடம். எனவே இந்த கதைகளை வெறுமனையை நாங்க ஒரு கதையாக மட்டும் பார்க்காமலுக்கு அந்த எறும்புகிட்ட இருந்த அந்த சமூக உணர்வு, குறைந்தபட்சம் நாங்க 2 மெசேஜ் எடுப்போம். எறும்புகிட்ட இருந்த அந்த சமூக உணர்வு, ஹுதுஹுது கிட்ட இருந்த தீமைகளுக்கு எதிராக போராடணும் என்ற அந்த உணர்வு,
அந்த 2 உணர்வும் எங்கள்கிட்ட வெறுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் எங்களுடைய மிஷனும் கூட. இந்த சூறாவின் மூலமாக, இந்த கதையின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட அந்த உணர்வுகளை வளர்ப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி